الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه وأهل بيته أجمعين أما بعد சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வெற்றியை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தீர்மானிக்கக்கூடிய இடம் நாளை மறுமை நாளினுடைய சொர்க்கமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா யாரை சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக்கி விடுகிறானோ அவர்களே அல்லாஹு தாலா வெற்றியாளர்கள் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட சிறந்த வெற்றியை நாம் அடைவதற்கு பல்வேறு வழிமுறைகளை அல்லாஹ் ரசூல் இந்த மார்க்கத்தின் மூலமாக நமக்கு மிக தெளிவாக அழகாக எடுத்துரைக்கிறார்கள். அதில் ஒரு உயர்ந்த விஷயத்தை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாளை மறுமையுடைய நாளில் நரகத்திலிருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் விடுதலையாக்கி அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கட்டளையிடுவார். அந்த நேரத்தில் நரகத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரை மலக்குமார்கள் நரகத்திலிருந்து வெளியாக்கி அவரை பரிசுத்தப்படுத்தி சொர்க்கத்திற்குரியவராக அவரை ஆக்குகிறார்கள். அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த நரகவாசிகள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், இந்த நபருக்கு யார் பரிந்துரை செய்திருப்பார்கள்? யாரேனும் நபிமார்கள் இந்த நபருக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைத்திருப்பார்களா என்று கேட்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், இல்லை. இரண்டாவதாக கேட்கிறார்கள், இந்த நபருக்கு அல்லாஹ்வின் பாதையில் தன் உயிரை தியாகம் செய்த ஷஹீதுகள், உயிர் தியாகிகள் யாரேனும் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்திருப்பார்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதும் அவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது, இல்லை. அப்படி என்றால் இவர் என்ன உயர்ந்த அமலை செய்திருப்பார்? உலகத்தில் இவர் செய்த ஏதேனும் ஒரு உயர்ந்த இபாதத்தின் ஒரு நல்ல அமலின் காரணமாக இவருக்கு இந்த சொர்க்கம் செல்லும் வாய்ப்பு கிடைத்திருக்கலாம் என்று பேசிக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது, அதுவும் இல்லை. மாறாக இந்த நபர் இன்று சொர்க்கம் செல்வதற்கு காரணம் இந்த நபருடைய நண்பர் என்று சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதர் இந்த உலகத்தில் யாரை நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டாரோ, யாருடன் நட்பில் இருந்தாரோ அவரின் காரணமாக, அவர் அல்லாஹ்விடம் செய்த பரிந்துரையின் காரணமாக நரகவாசியாக இருந்த இந்த நபருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வாக்களிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இவருடைய நண்பர் சொர்க்கத்திற்குரியவராக ஆகிவிட்டார், இவர் நரகத்திற்குரியவராக இருக்கிறார். அந்த நபர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய நண்பரை நான் பார்க்க முடிவதில்லையே, காரணம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், அவர் நரகத்தில் இருக்கிறார். அல்லாஹ்விடம் அவர் மன்றாடுகிறார், யா ரப்பே அல்லாஹ், என்னுடைய நண்பர் இல்லாமல் நான் சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களை நான் எப்படி அனுபவிப்பது? நான் சொர்க்கத்திற்கு சென்றாலும் என்னுடைய நண்பரின் நினைவுதான் எனக்கு வரும். எனவே என்னுடைய நண்பரையும் என்னுடன் சேர்த்து சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அவர் மன்றாடுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நபருடைய அந்த பிரார்த்தனையை, அவருடைய சிபாரிசை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். அதன் காரணமாக நரகத்தில் இருந்த அந்த நபரை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்குரியவராக மாற்றுகிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்கள், எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு இது என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த உலகத்தில் யாரை நாம் நண்பர்களாக தேர்வு செய்கிறோம் என்பதை மிக தெளிவான முறையில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது மிக முக்கியமான விஷயம் என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால், குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நரகவாசிகளுடைய சில நிலைகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நாளை மறுமையுடைய நாளில் நரகத்திற்கு செல்பவர்கள் சில சொல்லுவார்கள், யா வைலதா லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா. சுப்ஹானல்லாஹ். நான் இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் நண்பராக தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா? இப்படிப்பட்ட அழகான ஒரு நபரை நாம் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டுமே. மாறாக ஷைத்தானை நான் தேர்ந்தெடுத்ததன் காரணமாக லக்கத் அதல்லனி அனி ذிக்ரி பஅத இத் ஜாஅனி வ கான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கான் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறான். அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள், ஷைத்தான் மிக கேடுகெட்ட வழிகெட்ட மனிதர்களை ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஷைத்தானை நாம் நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டால், அந்த ஷைத்தானுடைய குணம் கொண்ட ஏமாற்றக்கூடிய, உலகத்தின் மீது மோகம் கொண்டிருக்கக்கூடிய, உலகத்தினுடைய ஆசைகளில் வீழ்ந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கெட்ட நபர்களை யாரெல்லாம் நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ, தங்களுக்குரிய தலைவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ, தனக்கு பிரியமானவர்களாக உருவாக்கிக் கொள்கிறார்களோ, அவர்கள் அனைவரின் முடிவும், அவர்களுடைய கைசேதமான வார்த்தையும் இதுவாகத்தான் இருக்கும் என்பதை மிக தெளிவான முறையில் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நமக்கு பதிவு செய்கிறார். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் காலங்களில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் மிக சாலிகான நற்குணம் கொண்டவர்களாக, அல்லாஹ்வினுடைய நினைவை நமக்கு நினைவூட்டக்கூடியவர்கள்
செல்லக்கூடியவர்களாக, நலவான விஷயங்களின் பக்கம் நம்மை அழைத்து செல்லக்கூடியவர்களாக, பாவங்களை விட்டும் நம்மை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட சிறந்த நண்பர்களை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை நமக்கு நினைவூட்டக்கூடிய நண்பர்களை, அர்ஷுடைய நிழலில் வீற்றிருக்கக்கூடிய, அல்லாஹ்விற்காகவே ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விற்காகவே பிரியக்கூடிய, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடிப்படையாக வைத்து ஒன்று சேரும் சிறந்த நண்பர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு ஆக்கி அமைத்து நம்முடைய வாழ்வை அல்லாஹ் அழகாக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.